பல சர்ச்சைகளுக்கு இடையே நடந்த டப்பிங் யூனியன் தேர்தல் மீண்டும் தலைவராயிருக்காரு ராதா ரவி அவர்கள். 2024, 2026 ஆண்டுகளுக்கான நிர்வாகிகள் மற்றும் தலைவரை தேர்வு செய்வதற்காக நடைபெற்ற தேர்தலில் தென்னிந்திய சினிமா மற்றும் சீரியல் டப்பிங் கலைஞர்கள் சங்க தலைவராக நடிகர் ராதா ரவி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கு பலரும் இணையதளத்துல வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லைங்க, அவர் சோசியல் மீடியா வழியாக தனக்கு ஆதரவு தெரிவித்த மக்களுக்கு நன்றியை சொல்லிட்டு வராங்க. வீடியோக்குள்ள போய் முழுமையான விவரம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென்னிந்திய சினிமா சீரியல் டப்பிங் கலைஞர்கள் சங்கத்திற்கு நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான வேட்பு மனு தாக்கல் February 28 நடைபெற்றது. இந்த தேர்தல் எங்க நடந்துச்சு அப்படின்னா விருகம்பாக்கத்தில் உள்ள AKR மஹால்ல தாங்க நடைபெற்றது. இதில் ராதிகா சரத்குமார், நாசர், விஜய் சேதுபதி, போஸ் வெங்கட் என நடிகர்கள் வாக்களித்தாங்க. இந்த தேர்தலில் வாக்களிக்க நடிகர் ராதா ரவி நடக்க முடியாம வாக்கிங் ஸ்டிக் உதவியுடன் வந்திருந்தாரு. இந்த வீடியோ சமீபத்துல இணையத்துல வைரல் ஆச்சு. இதை பார்த்த பலரும் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்டுட்டு வந்தாங்க. சினிமா டப்பிங் யூனியன் தேர்தல் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு. இதுல 313 வாக்குகள் வித்தியாசத்துல நடிகர் ராதா ரவி அவர்கள் நடிகர் சங்கத்தின் தலைவராக மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இவங்களை எதிர்த்து போட்டியிட்ட ராஜேந்திரன் மற்றும் சர்க்குணம் இருவருமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 1017 வாக்குகள் பதிவாச்சு. ராதா ரவி அவர்களுக்கு 662 வாக்குகளும், ராஜேந்திரன் அவர்களுக்கு 340